ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கெம்தோலி. இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கான ப்ரீவியஸ் நீட் கொஷின் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டேட்ஸில் கேட்கப்பட்ட நீட் கொஷின் அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் ஜேஇ கொஷின் அப்படின்னு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இதுக்கான தியரி பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் அயான், அதாவது இடிடிஏ அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் லிகாண்ட் அண்ட் டோனர் ஆட்டம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எழுதுனா தான் இதெல்லாம் சொல்ல முடியும். எத்திலின்னு கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ என்னவா இருக்கணும்? ரெண்டு கார்பன் இருக்கணும், CH2 CH2. அடுத்து டையமின்னு கொடுத்துருக்காங்களா செகண்ட் டேர்ம். ஸோ ரெண்டு N குரூப் இருக்கணும். லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று போடுறேன். டெட்ரானா 4, அசிட்டேட்னா 4 அசிட்டேட் குரூப் இருக்கு. ஸோ இந்த சைடு ரெண்டு, இந்த சைடு ரெண்டு. ஸோ இந்த சைடு ஒரு அசிட்டேட் குரூப் போடுறேன். அண்ட் அதே போல இந்த சைடு அசிட்டேட் குரூப் போடுறேன். சிமிலர்லி திஸ் சைடு ஆல்சோ. ஓகே. இந்த இடிடிஏல எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் எத்தனை லோன் பேர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இதை கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா 4 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். 1 2 3 4. 4 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அண்ட் ரெண்டு என்ன இருக்கு? லோன் பேர் இருக்கு. டோட்டலா இங்க என்ன இருக்கு? 6 எலக்ட்ரான் பேர் அவைலபிளா இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹெக்ஸாடென்டேட். நைட்ரஜன் அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? டோனர் ஆட்டமா இருக்கும். ஸோ ரெண்டு நைட்ரஜன் ஒரு டோனரா இருப்பாங்க. அண்ட் அடுத்து 4 ஆக்சிஜன் என்னவா இருப்பாங்க? டோனரா இருப்பாங்க. பாருங்க, இடிடிஏ அப்படிங்கிறது எக்ஸாடென்டேட் லிகாண்ட், அதுல 4 ஆக்சிஜன் அண்ட் ரெண்டு நைட்ரஜன் அப்படிங்கிறவங்க என்னவா இருக்காங்க? டோனர் ஆட்டமா இருக்காங்க. டோனர் ஆட்டம் மீன்ஸ் தே ஹாவ் நெகட்டிவ் ஆர் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The type of isomerism shown by the complex COCl2 whole 2 is. ஸோ காம்ப்ளெக்ஸை தனியாக எழுதிக்கிறேன். இட்ஸ் அ கோபால்ட் Cl2 அண்ட் En2 அப்படிங்கிறது எத்திலின் டையமீன் லிகாண்ட். இட்ஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம் ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அயனைசேஷனா அப்படின்னா, அயனைசேஷன் அப்படிங்கும் போது என்ன இருக்கணும்? கவுண்டர் அயான் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஆனா இங்க என்ன கிடையாது? நோ கவுண்டர் அயான். ஸோ கவுண்டர் அயான் இருக்கணும், ஆனா இங்க கவுண்டர் அயான் இல்லை. ஸோ அப்போ இது அயனைசேஷன் ஐசோமரை ஷோ பண்ணாது. கோஆர்டினேஷன்னா எப்படி இருக்கணும்? கேட்டயான் ஆனயான்னு ரெண்டு இருக்கணும். ஸோ ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள காம்ப்ளெக்ஸ் இருக்கணும், கேட்டயான் ஆனயான். பட் இங்கே ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் ஷோ பண்ணாது. அடுத்து லிங்கேஜ் ஆனு பாருங்களேன். லிங்கேஜ் அப்படின்னா ரெண்டே ரெண்டு லிகாண்ட் இருக்கணும். ஒன்று NO2 லிகாண்ட் இருக்கணும், அப்படி இல்லை தயோசைனைட் லிகாண்ட் இருக்கணும். இந்த ரெண்டு லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஷோ பண்ணும்? லிங்கேஜ் ஐசோமரிசம் ஷோ பண்ணும். ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்க, NO2வும் இல்லை, தயோசைனடும் இல்லை. அப்போ லிங்கேஜும் காட்டாது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்ன ஐசோமரிசம் ஷோ பண்ணும்? ஒரே ஆப்ஷன் ஜாமெட்ரிக்கல் தான். ஸோ ஆன்சரை எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஜாமெட்ரிக்கல்னா ஒன்றும் கிடையாது. இட் எக்ஸிஸ்ட் இஸ் சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். சிஸ்ஸாவும் டிரான்ஸாவும் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படி சிஸ் டிரான்ஸ் எழுதுறது அப்படின்னா சொல்றேன் பாருங்க. சென்ட்ரல் ஆட்டமா போட்டுக்கோங்க. ரெண்டு குளோரினையும் ஆப்போசிட்ல போட்டீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது டிரான்ஸ்னு சொல்லும். இதுவே ரெண்டு சிஎலையும் க்ளோஸரா போடுறீங்க, பக்கத்து பக்கத்துல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு, குளோரின் குளோரின் பக்கத்து பக்கத்துல போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்னவா இருக்கும்? இட்ஸ் அ சிஸ் ஃபார்ம். ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணும். அதை சிஸ்ஸாவும் டிரான்ஸாவும் எழுத முடியும். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஜாமெட்ரி அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நிக்கல் CO4R. நிக்கல் CO4 அதாவது டெட்ரா கார்பனில் நிக்கல் காம்ப்ளெக்ஸோடைய ஜாமெண்ட்ரி அண்ட் அதோடைய மேக்னெட்டிக் பிஹேவியர் கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல் எடுத்துக்கோங்க. என்ன மெட்டல் கொடுத்துருக்காங்க? நிக்கல் கொடுத்துருக்காங்க. நிக்கல் அப்படிங்கும் போது அட்டாமிக் நம்பர் 28 அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 3D8 4s2. டில 8 எலக்ட்ரான் இருக்கு அண்டு
எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. கார்பனைல் அப்படிங்கும் போது என்ன லிகாண்ட்? கார்பனைல் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். அப்ப மெட்டல் என்னவா இருக்கும்? ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டீங்க அப்படின்னா ஜீரோ. ஜீரோனா என்ன அர்த்தம்? எந்த எலக்ட்ரானை லாஸும் பண்ணல கெயினும் பண்ணல, அதுட்டு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அது அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப 3d8 4s2 அப்படியே இருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க, நிக்கலை சுத்தி எத்தனை லிகாண்ட் இருக்கு? 4 கார்பனைல் இருக்கு. அப்ப 4 சரௌண்டிங் லிகாண்ட் இருக்கு. இந்த சரௌண்டிங் லிகாண்ட் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா 4 என்ன தேவை? வேக்கண்ட் ஆர்பிட்டால் தேவை. இங்க 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கான்னு பாருங்க. இது 3d, இது 4s. 4sக்கு அடுத்து யார் எம்டியா பிரசன்ட் ஆயிருப்பா? 4p எம்டியா இருக்கும். டோட்டலா எவ்வளோ லிகாண்ட் இருக்கு? 4 கார்பனைல் இருக்கு. 4 கார்பனைலுக்கு என்ன கார்பனைல் இருக்கு? 4 எம்டி ஆர்பிட்டால் தேவை. இங்க எத்தனை எம்டி ஆர்பிட்டால் தான் இருக்கு? ஜஸ்ட் 1 2 3 தான் இருக்கு. அடுத்து இப்ப லிகாண்ட பாருங்க. CO அப்படிங்கிறது என்ன லிகாண்ட்? ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்ட் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை பேர் அப் பண்ணும். எலக்ட்ரானை பேர் அப் பண்ணுது அப்படின்னா 4sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகும்? எங்க பேர் அப் ஆகும்? ஸோ இதுக்கு ஒன்று அண்ட் இதுக்கு ஒன்று அப்படின்னு என்ன ஆயிடும்? 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் 3dல வந்து பேர் அப் ஆயிடும். அப்ப என்னவாகும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு 3D மாறிடும். 4s என்னவாயிடும்? எம்டி ஆயிடும் அண்ட் 4p எம்டியா இருக்கு. இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் அல்லது எம்டி ஆர்பிட்டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த 4 எம்டி ஆர்பிட்டாலும் என்ன ஆகும்? ஹைபிரைஸ் ஆகும். ஹைபிரைஸ் ஆகுறது அப்படின்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 2 3 4 sp3 ஹைபிரைஸ்டு ஆர்பிட்டால் கிடைக்கும். ஸோ இதுல ஒரு கார்பனைல், இதுல ஒரு கார்பனைல் அண்ட் இதுல ஒரு கார்பனைல், இதுல ஒரு கார்பனைல் உங்களுக்கு என்ன ஆகும்? ஓவர்லேப் ஆகி டெட்ரா கார்பனைல் நிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுல ஒரு CO, இதுல ஒரு CO, CO, ஏன் ரெண்டு போட்டிருக்க? லிகாண்ட் எப்பயுமே 2 எலக்ட்ரானை கொடுக்குமா? ஸோ லிகாண்டு கொடுக்கும், மெட்டல் வாங்கிக்கும். மெட்டல் வாங்கணும் அப்படின்னா மெட்டல்கிட்ட என்ன இருக்கணும்? அது வாங்கி வச்சுக்கிறதுக்கு தேவையான இடம் இருக்கணும். அந்த இடம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும்? எத்தனை லிகாண்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அது எம்டி ஆர்பிட்டால உருவாக்கிக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு? sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. sp3 அப்படின்னு நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? இட்ஸ் அ டெட்ராஹெட்ரல் அண்ட் கவுண்ட் பண்ணி அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே எனக்கு என்ன கிடையாது? அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை, எல்லாமே பேர்டா இருக்கு. ஸோ இட்ஸ் அ டயாமேக்னெட்டிக் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி அண்ட் டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நேம் கொடுக்கலாம் FeCN6 3-. ஸோ இங்க கேட்டையான் இல்ல, ஜஸ்ட் ஆனையான் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனையானுக்குள்ள என்னவா இருக்கு? ஆனையான் மட்டும் இருக்கு. ஆனையானுக்குள்ள மெட்டல் அண்ட் லிகாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிகாண்டுக்கு நேம் கொடுக்கணும். எத்தனை லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. ஸோ ஹெக்ஸா. என்ன லிகாண்ட்? சைனைட் லிகாண்ட். சைனைட் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? சைனோ, ஓனு முடியணும். அண்ட் அடுத்து மெட்டலை பார்க்கணும். ஸோ இது அயன்னு எழுதணுமா ஃபெர்ரேட்னு எழுதணுமா? காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கு? அதாவது காம்ப்ளெக்ஸ்க்கு மேல நெட் சார்ஜ் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கு. ஸோ நெகட்டிவ் நெட் சார்ஜ். ஸோ என்ன ஆட் பண்ணும்? ATE. ஸோ இட்ஸ் அ ஃபெர்ரேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். லிகாண்ட் வந்து நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ மைனஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. ஸோ -6. மெட்டலுக்கு மேல என்ன நம்பர் போட்டா இந்த நெட் சார்ஜ் வரும் அப்படின்னா இப்போ +3ன்னு போடுறோம் அப்படின்னா +3ல -6 போயிடுச்சு அப்படின்னா -3. ஸோ Fe அப்படிங்கிறது +3 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ரோமன்ல இண்டிகேட் பண்றேன். நெகட்டிவா இருக்கு. காம்ப்ளெக்ஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா -3. இட்ஸ் அ நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹெக்ஸா சைனோ ஃபெர்ரேட் அயான்னு சொல்லும். பாசிட்டிவாவோ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அயான்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே காம்ப்ளெக்ஸ்க்கு மேல எந்த ஒரு சார்ஜும் இல்லை அப்படின்னா அயான்கிற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஹெக்ஸா சைனோ ஃபெர்ரேட் 3 அயான். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் CO
En whole 2 Cl2 whole Cl will be. அதாவது ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளவு பாசிபிள் ஐசோமர்னு கேக்குறாங்க. பாசிபிள் மீன்ஸ் ஸ்டீரியோ as well as ஜாமெண்ட்ரி ரெண்டுமே சேர்த்து கேக்குறாங்கன்னு அர்த்தம். COEN whole 2 Cl2 எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா இந்த காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணும். அதாவது சிஸ்ஸாவும் டிரான்ஸாவும் இதை எழுத முடியும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சிஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். டிரான்ஸ் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ சிஸ் வந்து எனக்கு ரெண்டு ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது டி ஆவும் எல் ஆவும். ஸோ இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. டி ஒன்னு எல் ஒன்னு அண்ட் டிரான்ஸ் ஒன்னு டோட்டலா எவ்வளவு ஐசோமர் வந்திருக்கு? 3 ஐசோமர் வந்து பாசிபிள். சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நான் இதை இமேஜ்ல போடுறேன். கோபால்ட். ஸோ இது ஜாமெண்ட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் டிரான்ஸா எழுதலாம் அண்ட் அடுத்து சிஸ்ஸா எழுதலாம். சிஸ்னா க்ளோசரா எழுதுறது. ஏன் இங்க 6 பாண்ட் போடுறேன்? ஏன்னா இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ், இது சிஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு மிரரை பாஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட் எப்படி இருக்கு? லெஃப்ட் சைட்லயும் இஎன் இருக்கு, ரைட் சைட்லயும் இஎன் இருக்கு. தட் இஸ் அ மிரர் இமேஜ். ஸோ ஒரு பிளேனை பாஸ் பண்ற அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா கட் பண்ணுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணாது. ஆனா இதுவே சிஸ்ஸா இருக்கு அப்படின்னா நான் அப்படி ஒரு பிளேனை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடு என்ன இருக்கு? சிஎல்லும் இஎன் இருக்கு. அதுவே லெஃப்ட் சைடு பாருங்க ஜஸ்ட் இஎன் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஈக்குவலா கட் ஆகல. ஈக்குவலா கட் ஆகல அப்படின்னா இது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.